கொடுத்தாங்க. என்னையும் நல்லா தான் கட்டி கொடுத்தாங்க. 17 வயசுல பையன் பிறந்து 9 மாசத்துலயே வீட்டுக்காரங்க இறந்துட்டாங்க. என்ன கொடுமை சரவணன். இப்போ 2-3 மாசத்துக்கு முன்னங்குட்டி தான் ஒருத்தங்க கூட பழக்கமா. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? பழக்கமாச்சு நான் நார்மலாக தான் எல்லாரும் கூடமே பேசி எடுத்துட்டு ஜாலியாக தான் இருப்பேன். எனக்கு அந்த எண்ணமே தோணுனது கிடையாது. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. வீட்டுக்காரங்க கூட 1 வருஷம் இருந்ததில்ல ரொம்ப கஷ்டங்கள் பட்டிருக்கேன் நான். அதனால வேண்டாம் ஜென்ஸ் அவர் நல்லா பாத்துக்கிறேன். அடியோட வலி எப்படி எதுக்கு அடிப்பாரு? சும்மா சந்தேகம். அவங்க வந்து கலர் கம்மி, படிப்பு கம்மி. 22 வருஷம் எப்படி இருந்ததுமா உங்களுக்கு வாழ்க்கை? ஒரு ஆம்பளை துணை வேணும்னே உங்களுக்கு தோணுது மேடம். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா பின். என்ன இதுன்னு எனக்கு தெரியல. அந்த 1 வருஷம் அப்படி வெறுத்து போச்சு அவங்க புருஷனோட வாழ்ந்து. ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். குண்டு பையவுல எப்படி கோர்த்து விடுது பாரு. அவங்க அன்னைக்கு எனக்கும் அவங்க அண்ணி இதே கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகல. வெரி குட். நக்கல்யா அவனுக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? எங்க அண்ணியே சரி கிடையாது, நீங்க ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு. கர்மா ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. அது அவங்களோட எந்த பக்கம் இப்படி பொம்பளைங்க சரி கிடையாது சொல்லிக்கிறது கஷ்டமா இல்லையா உங்களுக்கு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்சிருக்கடா மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்ச. அவங்க அண்ணி பேச விடாது. நாங்க நினைக்க நீ என்கிட்ட பேசாதப்பா, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன் அப்படின்ட்டு ஒரு 2 நாள் பேசுறது இல்ல. ஏண்டா டேய், அப்ப எல்லாரும் அவன் முண்டாட்டி வெளியே கூட்டிட்டு போறது ஆசைப்படுறது இல்ல, அடுத்து முன்னாடி தள்ளிட்டு போதா ட்ரை பண்ணிட்டு வேலை போட்டிருக்காங்க, வச்சிருக்காங்க, நான் அவங்கள பார்க்கணும் வைக்கணும் அப்படி இப்படின்னு சாதாரணமா அப்படி பேசி எடுத்து இதாயிடுச்சு. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அப்புறமா தான் சொன்னாரு கல்யாணம் பண்ணிக்கலாம், உறவாயிடுச்சு. ஆமா. போட்டோ எடுத்தீங்க? போட்டோ சும்மா சாதாரணமா தான் செல்ல தான் ஒன்னா இருக்கும்போது இப்படி சும்மா பக்கத்துல நின்று போட்டோ எடுத்துக்கிட்டோம். உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். வயசான காலத்துல யாரும் பார்க்க மாட்டாங்க அந்த மைண்ட். எனக்கு 22 வருஷம் இருந்த மைண்ட் அந்த ஒரு செகண்ட்ல இதாயிடுச்சு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு கற்பு கரசி என் கண்ணால இது வரைக்கும் பார்த்ததுலடா, இங்கதான் பாக்குறேன். ரொம்ப கொடுத்து வச்சவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. நான் தானே இல்ல வேண்டாம், உங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்குது, வேண்டாம், 2 பேரும் பிரிஞ்சிடலாம். ஒரு ஃபீலிங் இருக்கு. கைப்புள்ள குரலி வித்த காட்டலாம் ஏமாந்துறா. உங்க வீட்லயும் பிரச்சனையாகும், எங்க வீட்லயும் பிரச்சனையாகும். எனக்கு 23 வயசுல பையன் இருக்கான். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இல்ல நீ எனக்கு கண்டிப்பா வேணும், நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மைண்ட் இதாகி. இருக்கட்டும் பொம்பளை தானே, சபலம் இருக்கத்தானே செய்யும். நம்மளும் பண்றதுக்கு 2-3 வாரம் மட்டும் நான் முன்னூட்டியே 2-3 மாசத்துக்கு முன்னூட்டியே சொல்லி நான் 2-3 வாட்டி தட்டி கழிச்சிட்டேன். நான் இல்ல 50 ரூபா இருக்குது, நான் மஞ்ச கைத்திலே தாலி கட்டிடுறேன். எனக்கு வந்து மூணாறுல வந்து ட்ரைனிங் போட்டிருக்காங்க, போயிட்டு நான் 6 மாசம் கழிச்சு தான் வருவேன். யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? நான் தானே மஞ்ச கைத்துல கல்யாணம் கட்டினக்கு எனக்கு எங்க வீட்டுல உள்ளவங்க சந்தேகப்படுவாங்க, என்ன கழுத்துல தாலி இருக்குதுன்னு தெரியும். உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். செயின்ல கொறுத்து போட்டா சரி கௌரின் செயின் போட்டிருக்கான்னு தெரியும், நான் உள்ளுக்கு தாலியை போட்டு மறைச்சு வச்சுப்பேன், அப்புறமா என்ன பாத்துக்கலாம் அப்படின்னு. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இல்ல அந்த அளவுக்கு இப்ப பைசா இல்ல, நான் இது மஞ்ச கைத்திலே தாலியை கட்டிக்கிறேன். ஐயர்கிட்ட அர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. நீங்க வெளியெல்லாம் போவீங்களா? வெளியெல்லாம் போனது இல்ல, பேசினது மட்டும்தான். இங்க உள்ளுக்கு கம்பெனி உள்ளுக்கு இதுதான். வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நான் கிளம்பிட்டேன், நீ கிளம்பிட்டேன்பாங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நான் வந்து உட்காந்துருப்பேன், 2 பேரும் பேசிட்டு உள்ளுக்கே தான். அவ்வளவுதான். என் வாழ்க்கையில இன்னும் நான் இந்த எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. வீட்டுக்கு தெரிஞ்சாலும் கஷ்டம், உங்க வீட்லயும் பிரச்சனையாகும், எல்லாம் யோசித்துக்குங்க, ஏதாவது பிரச்சனை ஆயிரும். இல்ல நீ எனக்கு கண்டிப்பா வேணாம், நான் பாத்துக்கிறேன். கோயில் வச்சு தாலி கட்டலாம் அப்படின்னா, அப்போ கோயில் ஆப்போசிட்ல ஒரு கோயில் இருக்குது, அங்க கட்டலாமா அப்படின்னு. அது உங்களோட இது அப்படின்ட்டு. நீங்களா யாருடா? மாதிரி நான் கல்யாணம் பண்றேன், நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நீ வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது, எங்க அம்மா ஏத்துக்கலாம். நாக்கி சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிறட பேப்புண்டமாவனே. கல்யாணம் கட்டுறேன், ஆனா நான் போயிட்டு வந்து அப்புறமா பேசிக்கலாம், நீ அதுக்கு முன்னாடி கம்பெனில வந்து சொல்லிடாத. தாலி கட்டின வச்சிருக்கேன் அப்படின்னு நீ சொல்லிடக்கூடாது, பாத்துக்க, என்னை மாட்டி விட்டுறாத அப்படின்னாரு. இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். மனுஷங்க தானே எல்லாரும். அவங்க 22 வருஷம் புருஷன் இல்லாம இருந்திருக்காங்க, ஏதோ ஒரு இடத்துல வீக் ஆயிட்டாங்க. இருக்கட்டும் பொம்பளை தானே, சபலம் இருக்கத்தானே செய்யும். சாப்பிட்டீங்களா வச்சிங்களா அந்த ஏதோ ஒரு இதுல நல்ல பாசமா பேசுனேன், எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஓப்பனா சொல்ல போனா
இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம்ல சுத்தி சுத்தி வர்றான். இல்ல ஜென்ஸுங்க வந்து ஒரு 2 நாள் பழகினா உடனே தொடறதுக்கு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி இவன் அந்த இப்படி மாட்டிக்கிட்டீல மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே தாண்டா தொட்டேன். தொட்டுட்டு தானே மாட்டிக்கிட்டீங்க. அப்புறமாட்டு என்ன யோசனை பண்ணாருன்னு தெரியல, ரூம் புக்கி பண்ணிடலாம், பைக்கன் பண்ணி அந்த நான் உள்ளுக்கு வச்சு தாலி கட்டிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. பக்கத்துல ரூம் போட்டு அதுக்கு பைசா என்கிட்ட தான் இது பண்ணாரு. பைசா நான் தான் கொடுத்தேன். அந்த ரூம் உள்ளுக்கு தான் தாலி கட்டி எடுத்து இது ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ வீட்டுல தேட மாட்டாங்களா அவங்கள? நான் வந்து வீட்டுல வந்து ஓட்டி செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். நாங்கள் நைட் டியூட்டிக்கு வந்துட்டேன். ஆனால் இந்த கல்யாணம் தாலி கட்டெல்லாம் முடிச்சு எல்லாம் இது பண்ணிட்டு நைட்டு ஷிஃப்ட்டுக்கு வந்துட்டேன். ஒய்யா உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். அதுலேருந்து ஒரு 2 நாளா நல்லா பேசி ரூம்ல தங்குறீங்க? ஆமா, பகல்ல தான் ம். தங்கிட்டு சின்ன பொண்ணா இருந்தா கூட பரவாயில்ல, கிளவி கணக்கா இருக்கா, அவளை பிடிச்சி கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பா அவளுக்கு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு நீ எனக்கு கண்டிப்பா வேணும், அதெல்லாம் பண்ணாத, இப்ப வேணுமாக்கி நீ தாலியை கழட்டி வச்சிரு, நான் அப்புறமா வந்து கூட நான் மறுபடியும் தாலியை கட்டிக்கிறேன். அவன் 1000 ஆன்டிகளை பார்த்த அபூர்வ சிகாமணி சார். பண்ணி இன்னொரு பொண்ணோட புருஷனை பறிச்சுக்கிட்டாதான் நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ணும். நீங்க அதெல்லாம் பண்ணல, அப்புறம் என்ன? என்னத்த மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். ஆனாலும் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அது 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 எப்படி சொல்றது, பேசின விதங்கள் அந்த மாதிரி பேசணும். என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. நாய, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற, உன்னை அப்படியே குத்துறலாம். என்ன சொன்னாங்க? சொல்ல மேம், லிஃப்ட்ல கிஸ் பண்ணாங்க மேம். இருக்கட்டும், பொம்பளை தானே, சபலம் இருக்கத்தானே செய்யும். பக்கத்துல வா, பக்கத்துல வந்து நின்று போட்டோ எடுப்போம் அப்படின்னாரு. அந்த இடத்துல நான் கிஸ் பண்ணேன், நான் தான் ஒப்புத்துக்கிறேன், அந்த இடத்துல கிஸ் பண்ணேன். சொப்பன சுந்தரி நான் தானே, நான் சொப்பன லோகத்தின் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. பிடிச்சிருந்தா ஓகே, இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு. தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? ஏன் இப்படி பண்ணேன்னு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன் மேம். அவங்க தான் சொன்னாங்க, ஏன் பிடிக்கலையா, கிஸ் பண்ணது பிடிக்கலையான்னு கேட்டாங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. உங்களுக்கு அவர் மேல அட்ராக்ஷன் 2 பேருக்குமே இருந்தது மேடம். இல்ல அவர் சொல்றது வேற விதமா இருக்கே. இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அதிகமா இருக்குதா? பையன் அப்படி சொல்லல. அவர் சொன்னாரா இல்லன்னு கேளுங்க. எத்தனை வாட்டி அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? அதுக்கு முன்னாடி நான் தான் ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணேன், நான் தான் சொல்றேன். என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற? இல்ல, அவன் சின்ன பையன் தான் மேடம். பக்கத்துல வந்து நில்லு நீ இப்படி இடிச்சு பக்கத்துலயே நில்லு போட்டோ எடுப்போம்னாக்கி யாருக்கு தான் மேடம் உணர்ச்சி வராது? இருக்கட்டும், பொம்பளை தானே, சபலம் இருக்கத்தானே செய்யும். அம்மா, நீங்க சொல்றது நியாயம் இல்ல. லிஃப்ட் உள்ளுக்க யாருமே கிடையாது. ஏன்னா அவன் சின்ன பையன் தானே. பழைய குக்கர்ல சோறாக்கி சாப்பிடறாலும் கேவலமானவனா அவன். ஒவ்வொரு வாட்டி நானும் சொல்லியிருக்கேன், பிரச்சனை வரும், தூர விளைவிடுமா அப்படின்னு. இல்ல நீ எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொன்னாரா இல்ல நீ கேளுங்க. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. நாய, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற, உன்னை அப்படியே குத்துறலாம். ஜாலியாக எல்லாம் ஓப்பனாக பேசினாங்க. ஃபேஸ்ல பிடிச்சதே கண்ணு தான். கண்ணு வந்து உண்மை பேசுது, அதனால எனக்கு பிடிச்சிருந்தது. தாலி கட்டிட்டீங்கல்ல? தாலிலாம் கட்டல மேம், செயின் ஒன்று போட்டிருக்காங்க. ம், செயின் போட சொன்னாங்க, செயின் போட்டாங்க. பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு வாங்கிட்டு வந்தேன் நான் நான். வந்தது ஓகே. நீங்க தாலி கட்டினீங்கல்ல? தாலிலாம் கட்டல. எதுக்கு ரூம் புக் பண்ணீங்க? அவங்க தான் கேட்டாங்க. நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் அவனும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. நான் புக்கிங் பண்ணேன், நான் பண்ண சொன்னேன்னா நீ போடலாமான்னு கேட்டீங்களா? போடலாம் அப்படின்னு போட்டு பைசா தந்தது நீ நான் சொன்னது தான். தானே நான் போட்டேன். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் கேட்டது யாரு ஃபர்ஸ்ட் போடலாம் நீ அப்படின்னு சொன்னது ரூம்ல வச்சு தாலி கட்டலாம்னு சொன்னாரு. அப்படிலாம் சொல்ல மேம். சொன்னாரு சாமி படம் கிடைக்கல, சொன்னேன் மேம். ரூம்ல வச்சு தாலி ஆனா ரூம்ல கட்டி- நான் போடலன்னு சொன்னேன் மேம். அவங்க தான் சொன்னாங்க ரூம்ல போடலாமான்னு கேட்டாங்க மேம். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம்.